தற்போதைய அண்மை செய்தி. மக்கள் எதிர்த்தால் டாஸ்மார்க்கை அகற்ற வேண்டும் என உயர்நீதிமன்றம் தற்போது பரபரப்பு தீர்ப்பு வழங்கியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, உங்க தகவல்களை சொல்லுங்க. ராதிகா, குத்தகை காலம் முடிந்து விட்டால் கடையை காலி செய்ய வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தும்படி டாஸ்மாக் நிர்வாக இயக்குநருக்கு உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்றம் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தால் மதுக்கடையை மாற்ற வேண்டும் எனவும் ஒரு கடுமையான ஒரு உத்தரவை குறிப்பிட்டிருக்கிறது. குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி காமந்தொட்டி கிராமத்தில் டாஸ்மாக் கடை முன் போலி மதுபானம் விற்பனை செய்வதாக தனக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரி அந்த பகுதியைச் சேர்ந்த சுந்தர் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் டாஸ்மாக் கடைக்கு வாடகைக்கு கொடுக்கப்பட்ட அந்த கடையை குத்தகை காலம் முடிந்த பிறகு காலி செய்யாதது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் செய்தால் தனக்கு எதிராக பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் தமிழகம் முழுவதும் குத்தகை காலம் முடிந்த பிறகும் கடைகளை காலி செய்யாமல் நடத்தப்படுகிறது என்ற அறிக்கையுடன் நேரில் ஆஜராக வேண்டும் என்று டாஸ்மாக் நிர்வாக இயக்குநருக்கு உத்தரவு பிறப்பித்திருந்தது. அதன்படி இந்த வழக்கு நீதிபதி வேல்முருகன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தபோது டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் நேரில் ஆஜராகியிருந்தார். அப்போது குறிப்பிட்ட கடையை 3 நாட்களுக்கு முன் காலி செய்து உரிமையாளரிடம் ஒப்படைக்கப்பட்டு விட்டதாக டாஸ்மாக் நிர்வாகம் தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் மற்றும் டாஸ்மாக் தரப்பு வழக்கறிஞர் சதீஷ் ஆகியோர் தெரிவித்திருந்தனர். இதனையடுத்து 2019ஆம் ஆண்டு குத்தகை காலம் முடிந்த போதும் கூட கடையை காலி செய்யாதது ஏன் எனவும், இதை கேள்வி கேட்டால் காவல்துறையினரை வைத்து வழக்கு தொடர்வீர்களா எனவும், ஏன் இப்படி அடாவடி செய்கிறீர்கள் எனவும் நீதிபதி கடுமையான கேள்விகளை எழுப்பியிருந்தார். அது மட்டுமல்லாமல் மக்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய டாஸ்மாக் நிர்வாகம் சொந்த வருமானத்தை மட்டுமே பார்ப்பதாகவும், இதுபோல மீண்டும் புகார் வந்தால் நீதிமன்றம் தீவிரமாக கருதும் எனவும் எச்சரித்து இந்த வழக்கை தற்போது ஒத்திவைத்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் கடை வேண்டாம் என மக்கள் கூறினால் போலீசாரை வைத்து கடைகளை நடத்துவீர்களா என்ற ஒரு கேள்வியையும் நீதிபதி எழுப்பியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் அரசு நிலம் என்றால் சட்டத்தை பயன்படுத்தும் போது தனிநபர்களுக்கு சட்டம் இல்லையா என்று கேட்ட நீதிபதி சட்டத்தை அரசு கையில் எடுக்க கூடாது என்றும் தெரிவித்தனர். அது மட்டுமில்லாமல் சுந்தருக்கு எதிராக வழக்கில் அடிப்படை முகாந்திரம் இல்லை என கூறி இந்த வழக்கை ரத்து செய்த நீதிபதி குத்தகை காலம் முடிந்தால் கடையை காலி செய்ய வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தும்படியும், டாஸ்மாக் கடை வேண்டாம் என மக்கள் கூறினால் அந்த கடையை மாற்ற வேண்டும் என டாஸ்மாக் நிர்வாக இயக்குநருக்கும் ஒரு உத்தரவை பிறப்பித்து வழக்கை தற்போது முடித்து வைத்திருக்கின்றார். ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி சிவா.